கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 36வது அத்தியாயம். இதுவரைக்கும் 35 பகுதிகளாக பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அதாவது எது ஞானம் எது ஞானம் இல்லை. அந்த அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஞானம் என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. நாளின் செய்தி எது ஞானம் எது ஞானமற்றது. இன்னைக்கு மக்களுக்கு ஞானத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. இன்டெலக்சுவல் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் விஸ்டம். உலகத்தின் ஞானம் வேறு, தேவ ஞானம் வேறு. இன்னைக்கு அநேகருக்கு உலக ஞானத்தை தேவ ஞானம் என்று சொல்லுகிறார்கள். திரையில பாருங்கள், இது ஞானம். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. ஆங்கிலத்துல அவாய்டிங் ஸ்ட்ரைஃப். வாக்குவாதங்கள் தேவையில்லை, பட்டிமன்றங்கள் தேவையில்லை. இன்றைக்கு பாரு, குடும்பத்துல கூட ஒருவர் கருத்தை இன்னொரு ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த ஊழியர் கூடையில கூட, குடும்பங்கள்ல கூட, அன்பான பிள்ளைகளை அவன் நினைக்கிறாங்கன்னா எதிர்த்து பேசினா தான் ஞானம் நினைக்கிறாங்க. இல்லை, அந்த வாக்கு சொல்லுகிறேன், அதாவது இந்த வாக்குவாதங்களுக்கு விலகுவதுதான் மேன்மை. ஆங்கிலத்தில் wisdom. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்களை ஒத்து வராமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். எல்லா செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. என்னுடைய பல செய்திகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். பட்டிமன்றம் தேவையில்லை. வேதம் சொல்லுகிறது அதற்கு விலகுவதுதான் மேன்மை. திரும்ப அது ஒத்துக்கொள்ளின் அர்த்தம் அல்ல, அது உங்களுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு பாருங்களேன், நான் 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 குடும்பங்களை பாருங்க, நீயா நானா. கணவன் மனைக்குள்ள அந்த ஈகோ இல்லாத குடும்பங்களே இல்லை. என்றைக்கு ஈகோ உள்ள வருதோ அன்றைக்கு தேவன் வெளியே போயிடுவார். அந்த ஈகோ என்ற வார்த்தையின் அர்த்தமே எக்ஸிட்டிங் காட் அவுட். தேவனை வெளியே புறம்பே தள்ளுவது. அன்பான பிள்ளைகளே, தேவனை புறம்பே தள்ளிவிட்டு நீங்கள் வெற்றியாய் வாழ முடியாது. நான் வெற்றியாய் வாழ முடியாது. அவர் இருந்தால்தான் எனக்கு மேன்மை, அவர் இல்லை என்றால் எனக்கு சிறுமை. அடுத்த வார்த்தை, மூடனானவன் எவனும் அதுல தலையிட்டுக் கொள்ளுவான். சொல்லுக்கு அது ஒரு சுபாவம். சம்பந்தம் இல்லாதவன்னு தலையிடுவாங்க. மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி யோடு பேசி கொண்டிருக்கிறார், சம்பந்தம் இல்லாத சி உள்ளே வருகிறார். இது தவறு. மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி பேசும் பொழுது சம்பந்தப்படாத சி உள்ளே வருவது தேவையற்றது. குடும்பங்கள பாக்குறேன், குடும்பங்களை கூட குடும்ப தலைவர் மகனோடு பேசுகிறார், சம்பந்தமே இல்லாத அவருடைய மருமகள் உள்ள வராங்க, இல்லாவிட்ட இவருடைய மனை உள்ள வராங்க. என் அன்பான பிள்ளைகளை நல்ல கவனிங்க, விலகி இருப்பது உங்களுக்கு மேன்மை. சொல்லுங்க, சொல்ல வேண்டிய நேரத்துல, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுங்க. நாட் டு ப்ரூவ் யூ சூப்பர். நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் நினைக்காதீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, முடிந்த அளவுக்கு பட்டிமன்றங்கள் வேண்டாம். சில பேருக்கு அது ஒரு வாடிக்கை. பேசினா தான் அவங்க தூக்கம் வரும், இல்லாட்டி தலை வெடிச்சிடும். இதை அவனு கேட்கணும். செய்தியில விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. எப்படி பேசுனீங்க, எப்படி இதுல இன்னொரு கருத்து இருக்கிறது. அதை அவர் அமைதியை ஏற்றுக்கொண்டால் அவர் நினைக்கிறாங்க, இவர் எனக்கு அடிமை ஆயிட்டார். நோ நோ நோ, நீங்கள் மேன்மை அடைகிறீங்க. உலகம் கேட்கும், ஜனங்க கேட்கலாம், உங்களை விட கீழான மக்கள் கேட்கலாம். அது சிறுமை அல்ல, அது உங்கள் மேன்மை. எனவே முடிந்த அளவுக்கு அவாய்ட் இப்படிப்பட்ட பட்டிமன்றங்கள், மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட இந்த டாக்டரின். பாருங்க, எனக்கு ஏராளம் நண்பர் இருக்கிறார்கள், என்னுடைய சில கருத்துக்கள் அவர்கள் ஒத்து வராது. அவரோடு கூட 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணிக்கிறேன். அவர் அவராக இருக்கிறார், நான் நானாக இருக்கிறேன். ஐ எம் நாட் காம்ப்ரமைசிங். நான் என்றைக்காக ஒரு நாள் அவருக்கு அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுவார். அதை நான் சொல்ல வந்த கருத்து. என்னுடைய 3 பிள்ளைகளுமே, 3 பெண் பிள்ளைகளுமே ஒரு ஊழியருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம், அது என்னுடைய விருப்பம். அதற்கு எதிராக நிறைய ஊழியர் சொன்னாங்க, என் பிள்ளை வாழ்க்கை நீங்க கெடுக்கிறீங்க. ஒருவர் MBM, இன்னொருவர் MCOM CA படிச்சிருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க MA BL படிச்சிருக்கிறாங்க. மக்கள் சொன்ன வார்த்தை, உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு அதை ஒன்னில்லாம ஆக்கிறீங்களேன்னு. என்னுடைய ஆசை, ஒரு ஊழியனின் மகள் ஒரு ஊழியனுக்கு மனைவியா இருக்க வேண்டும். அதை நிறைவேற்றி தந்தார். இன்னொன்று
இந்த ஆரம்ப நாட்களிலே, அதாவது என்னுடைய இப்படியே வளர்ந்து விட்டேன், நகை அணியாது, அதை உபதேசம் சொல்லலை. இப்போ அது என்னுடைய கருத்து. என் நண்பர் ஒருவர் என்னோட சவால் சொன்னார், நான் மாத்தி காட்டுறேன் பாருங்க. நானே உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உங்க பிள்ளைகளுக்கு காது குத்துறேன். 55 ஆண்டுகள் ஆனது. பிள்ளைகளும் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் சொல்ல வந்த வசனம் வாக்குவாதம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த என்னோடு வாதம் பண்ணினவர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார், என்னை மேன்மையாய் கருதுகிறார். ஒரு பெரிய பிரபலமான போதகர் அவர். honors me. நான் சொல்லுங்க வார்த்தை, விலகி இருங்கள், மேன்மை அடைவீர்கள். தேவையில்லாதெல்லாம் தலையிடாதீங்க. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இதுதான் சொல்லுகிறது, மூடனானவன் எவனும் அதில் தலையிட்டுக் கொள்ளுகிறான். நீ திருச்சபையில பாருங்களேன், ஒருவர் எழும்புவார், ஒரு ஊழியனுக்கு விரோதமாய் சம்பந்தமில்லாத இன்னொருவர் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுவார். அவருக்கு பெயர் மூடன். இவருக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் ஆயிட்டாங்க. அவர் ஒரு துருவம், இவர் ஒரு இருதுருவம். ஆனா இந்த இரு துருவங்களும் ஒரு துருவமாய் மாறுகிறது, ஒரு ஊழியனுக்கு விரோதமாய். இதான் உண்மை. ஆனால் அவளுக்கு வேதம் கொடுக்கிற பெயர் மூடன். ஆனால் அமைதியா இருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பெயர் மேன்மை உள்ளவர்கள். இரண்டாவது, யார் ஞானம் உள்ளவர்கள்? அன்பானவர்களே, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கம்பேஷன் ஃபார் லைஃப். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். ஆங்கில வேதத்துல people have wisdom, ஞானம் உள்ளவர்கள் மிருக ஜீவனை காப்பாற்றுவார். துன்மார்க்குடைய இரக்கமே கொடுமையும். சம்மந்தமெல்லாம் இருக்கலாம், ஆனா ஞானம் உள்ளவர்கள் they will have a compassion. அதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இரக்கம் செய்ய இரக்கம் பெறுவார்னு போட்டிருக்குது, அது உண்மை. ஆனா அது இன்னைக்கு நடக்கல. என்னை போல் நீங்களும் பல பலியாடா இருப்பீங்க. நிறைய பேர்கிட்ட எத்தனையோ பேர் அடுக்கிக் கொண்டே போகலாம். எத்தனையோ பேருக்கு இரக்கம் செய்திருக்கிறோம். ஒருவர் கூட இரக்கம் செய்ததாக என் நினைவிலே இல்லை. பட்டிமன்றங்களும் பொது வழியிலே தூற்றுவதும் அவதூறாய் பேசுவதும், கவனிங்கள், ஆலயத்தை விட்டு போவதும், அவர் போவது மட்டுமல்ல, ஒரு 4 பேரை கூட்டிக் கொண்டு போவதும், பட் ஸ்டில் வார்த்தை உண்மை. ஞானம் உள்ளவன் he will be a man of compassion. அதுல சொல்லப்பட்டது, தமிழர் நீதிமான் அவங்க ஞானம் உள்ளவன் மிருக ஜீவனை காப்பாற்றுவானாம். 3 சொல்ல விரும்புகிறேன், ஞானம் உள்ளவன் is a man of contentment. நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அந்த வார்த்தை இது ஒரு தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நீதிமான் தனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கூட திருப்தியா இருப்பான். ஆங்கில விதத்துல கண்டென்ட்மெண்ட். மக்களுக்கு அந்த திருப்தி இல்லையே, உறவுகள்ல கூட அநேக மனைவிமார்களுக்கு, அநேக பிள்ளைகள் திருப்தி இல்லை. அந்த தகப்பன் தகுதிக்கு உட்பட்டு வாங்கி தருகிறார், பட் they are not satisfied. திரும்ப சொல்கிறேன், be contentment. அதாவது திருப்தியா இருங்கள். சிறிய வீடு திருப்தியா இருங்கள், எளிமையான ஆடை திருப்தியா இருங்கள், எளிமையான ஆகாரம் திருப்தியா இருங்கள். be contentment. அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வசனம், நீதிமொழிகள் 14:30. தமிழ் இது வடமொழி வார்த்தை. சொஸ்த மனம் என்ற வார்த்தைக்கு திருப்தியான மனம். சொஸ்த ஒருவேளை சொல்வதற்கு எல்லாம் இருக்கலாம், திருப்தியான ஒன்று. இது போதும், இந்த வாழ்க்கை போதும், இந்த மொபைல் போன் போதும். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஆடம்பரம். இந்த கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு தாய் பல வீடுகளில் வேலை செய்து சம்பாதிக்கிற தாய், ஆனால் பிள்ளைகளுக்கு பெரிய ஆப்பிள் ஐபோன். பாருங்க, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. உடைகள் கூட தன் தகுதிக்கு மிஞ்சி அடுத்த போடுகிறார்கள். அவங்க வசதிக்கு அவங்க போடலாம். உங்க வசதி என்னவா அப்படி இருங்க. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, a wise man always contentment. அவன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் எப்பொழுதுமே திருப்தியா இருப்பான். இது போதும், இந்த ஆதாரம் போதும். யாரை பார்த்து பெருமிச்சு விடாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்து. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது உங்களை உருக்கிவிடும். பொறாமையோ எலும்புருக்கி உங்களை ஒண்ணுமில்லமாக்கிடும். இட் மேக்ஸ் யூ நோ மோர். உருக்குலைத்து விடும். அநேகரை பார்க்கிறேன். கடன்
வாங்கி வாங்கி இன்றைக்கு உருக்குலைந்த மக்கள் ஏராளம். தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற தொழில், தேவையற்ற காரியங்கள், ஊழியர்கள் கூட தேவையற்ற இந்த கூட்டங்கள், தேவையற்ற காரியங்கள், கட்டிடங்கள் கூட நோ நோ நோ. பி கண்டென்ட்மெண்ட். நீதிமொழி புஸ்தகம் 15:27. அந்த என்னைக்கு அந்த இல்லாத ஒன்றின் மேல் ஆசை வருகிறதோ, அதுவே பொருள் ஆசை. இல்லாத ஒன்றின் மேல், பொருட்களின் மேல் ஒரு ஆசை. அந்த வார்த்தை சொல்கிறது, தன் வீட்டை அவன் கலைக்கிறான், தரிசனங்களை கலைக்கிறான். அது மட்டுமல்ல, அடுத்த வசனம், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பி கண்டென்ட்மெண்ட். உங்க சம்பளம் போதும். அரசு ஊழியர்களே, நீங்க எந்த துறையில் இருந்தாலும் நீங்க வாங்குற சம்பளம் போதும் நிலைங்க. ஆண்டவர் உங்களை நீடித்த நாட்களை வைத்திருப்பார். நன்மையின் கிருபைகளை தொடரும். ஒருவேளை கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ திருச்சபைக்கு போகிற நீங்கள் யாரானாலும், பி கண்டென்ட்மெண்ட் வித் earning what you have received. நீங்கள் பெரிய சம்பளம் போகலைங்க. நீ நிறைய நினைக்கிற சம்பளம் போகலாம் லஞ்சம் வாங்கும் இல்லைங்க. வசனம் போட்டிருக்குது, நீங்க ரொம்ப பொருளாசக்காரா இருந்தீங்களா, உங்க வீட்டை நீங்களே கலைக்கிறீங்க. இந்த லஞ்சம் வாங்குவது, தகாத தொழில், அடுத்துல அபகரிப்பது, இன்னைக்கு எல்லாருமே ஊழியர்கள் கூட அதில் இறங்கி இருப்பது மிக துக்கமான ஒன்று. ஊழியர்கள் கூட அதில் இறங்கி இருக்கிறார்கள். வீட்டை காலி பண்றது, பல காரியங்கள். திரும்ப சொல்கிறேன், உங்கள் வீட்டை நீங்களே கலைக்கிறீர்கள். தமிழ் வேதத்துல பொருள் ஆசிரியர், அது நீங்க பல காரணங்களை சொல்லலாம். அவருக்கு தரணும், இவருக்கு தரணும், இவருக்கு தரணும்னு உங்கள் உள்மனம் சொல்லும். உயர்ந்த தாழ்மை சொல்றேன், ஊழியக்காரர்களை ஏமாத்தாதிருங்கள். அது உங்களுக்கு சாபம். எத்தனையோ பேர்கிட்ட நான் காசு கொடுத்து ஏமாந்துருக்கிறேன். அவர் கிறிஸ்தவர் தான். அதை செஞ்சு தரேன், இதை செஞ்சு தரேன், ஒண்ணு இல்லை, ஒரு பட்டாதாக திருச்சபைக்கு போகிறார். இன்னைக்கு போன் பண்ண போனை சுவிட்ச் ஆஃப் வச்சிருக்கிறார். திருச்சபைக்கு போகிறார். திருச்சபையினுடைய முக்கிய நபரா இருக்கிறார். நம்பி கவனிங்க. இது புதுவெளியில சொல்றது நல்லதல்ல. கவனிங்கள். இன்றைக்கு நீங்கள் பொருளாசை மேல ஆசைப்படுறீங்களோ, உங்கள் வீட்டை நீங்களே கலைக்கிறீர்கள். நான் சொல்றது கட்டடம் அல்ல, உங்க வாழ்க்கை, உங்கள் குடும்பம், உடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை, அது கலைக்கப்படும், சுரடிக்கப்படும், ஒன்றுமில்லாமல் போகும். ஆனா அதே வார்த்தை சொல்லுகிறது, பரிதானம். ஏன் பரிதானம் வாங்குறாரு? தேவை, இன்னும் வேணும், இன்னும் வீடு வாங்கணும். ஏதோ ஒரு நாள் சொத்து குப்பு வழக்கில் அவங்க உள்ள போயிடுறாங்க. நம்ம பார்க்கிறோமே, கோடி கோடியா சேர்த்து வைத்தவர்கள், அந்த பொருள் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு போய் சேருகிறது. பரிதானங்கள். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, டோன்ட் கோ ஃபார் பிரைட். வேண்டாம். நீ சொல்லலாம் ஒருவேளை அது அவருக்காக, அது இவருக்காக, அது கூட தவறுதானே. அங்கிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை பி கண்டென்ட்மெண்ட். நீ சொல்லுங்க அவர்கிட்ட, ஐயா இது எனக்கு ஒத்து வராத ஒன்று, இதுல நான் தலையிட விரும்பவில்லை. சொல்லி பாருங்க, நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அதுல உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? வேண்டாம். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரத்தில் அதை நான் சந்தித்தேன். இந்த வாரத்தில் பி a wise man always have a contentment. ஒரு அதாவது நிறைவான வாழ்க்கையை விரும்புகிறவன், நிறைவா இருக்கிறவன். அது சொல்லப்பட்டவருடன் ஒரு ஞானம் உள்ளவன் யார் என்றால், தேவன் மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன். நீதிமொழிகள் புஸ்தகம் 20:6. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? இங்க சொல்லப்பட்ட சரியான வார்த்தை என்னவென்றால், கவனிங்கள், ஃபெய்த்ஃபுல் லவ். ஒரு உண்மையான அன்பு இருக்கும் என்றால் உங்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப வாசிக்கிறேன், 20:6. அந்த வார்த்தை தங்கள் தயாளத்தை, உங்களுடைய அன்பை, உங்களுடைய இதை நீங்க பிரசித்தப்படுத்த வேண்டாம். நான் இப்படி பண்றேன், டோன்ட். உங்களை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டாம். நான் சொல்ல வந்த வார்த்தை ஃபெய்த்ஃபுல் லவ். உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்கள் எப்பொழுதுமே தங்களை, அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களை பிரசித்தப்படுத்த மாட்டார்கள். பாருங்களேன்,
எத்தனை வகையான போஸ்ட் கொடுக்கிறது இந்த போஸ்டர்ல. அவங்க பேருக்கு பின்னால எத்தனை எழுத்துக்கள், அதாவது ரெவரண்ட், டாக்டர், பிஷப், நிறைய தேவையற்ற. திரும்ப சொல்றேன், a wise man never focus himself. ஞானம் உள்ளவன் என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்த மாட்டான். நீங்க மறைந்திருங்க, உங்க ஞானமே உங்களை வெளிப்படுத்தும். நீங்க மறைந்திருங்க, உங்களுடைய காரியங்களை உங்களை வெளிப்படுத்தும். டோன்ட் ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப். அடுத்த குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானம் உள்ளவன் எப்பொழுதுமே வாழ்க்கையிலே தெளிவா இருப்பான். ஒரு டிலிஜியன்ஸ், ரொம்ப தெளிவா இருப்பார். நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஒரு வார்த்தை இருக்கிறது. எறும்பு பத்தி சொல்லி இருக்குது. எறும்பு பத்தி, எறும்பு சின்னதுதான், ரொம்ப ஞானம் உள்ளது, ரொம்ப அர்த்தம் உள்ளது. அது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 6:6, அது வழிகளை நீப்பார், ஞானத்தை கற்றுக்கொள். எங்கே? எறும்பின் இடத்திலே. The reason why, பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரியும் இல்லை. ஆனால் அன்பான பிள்ளைகளே, அதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட ரொம்ப ஞானமா இருக்குது. கோடை காலத்தில் தன் ஆகார் சேர்த்து வைக்கிறது. வீட்டில் வருமானம் இருக்குதுங்களா, ஞானமா செலவு பண்ணுங்க. கொஞ்சம் பணம் இருக்குதா, சில பேர் முதல் தேதி 2ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடம்பரமா இருப்பாங்க. கோல்டன் வீக், செகண்ட் வீக் சில்வர் வீக், தேர்ட் வீக் இஸ் காப்பர் வீக், ஃபோர்த் வீக் இஸ் பாப்பர் வீக். வேண்டாம், ஞானமா இருங்க. ஞானமா. அநேகருக்கு இன்றைக்கு அதிகப்படியான ஆசை, அவள் கொஞ்சம் வருமானம், ஆனால் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஹையஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கிறாங்க. அங்கே எல்கேஜிக்கு 1 லட்சம் ரூபாய். இப்படி வருமானம் அது இல்லை. ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க, அவருடைய சகோதர பிள்ளைகள் படிக்கிறாங்க, அவங்க உறவுகள் படிக்கிறது. உலகத்துக்காக உங்களை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டாம். அந்த உலகம் உங்களை தாங்காது, அந்த உலகம் உதவி செய்யாது. தன் கையே தனக்கு உதவி. உங்களால எது முடியுமா மட்டும் செய்யுங்க. ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, God help those who help themselves. தனக்கு எவன் உதவி செய்து கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் தேவன் உதவி செய்வார். எனவே உங்கள் தகுதி என்ன, உங்கள் அந்தஸ்து என்ன, உங்கள் மேன்மை என்ன, அதை மாத்திரம் பாருங்கள். அடுத்த வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 12:24, டிலிஜென்ஸ். தமிழ் விதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஜாக்கிரதை உள்ளவர்கள். உங்கள் பணத்திலே, உங்கள் நேரத்திலே, உங்களுடைய பேச்சிலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் உடையிலே பி டிலிஜென்ட். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவனுடைய அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கவனியங்கள், அது அவன் கை ஆளுகை செய்யும். ஆளுகைகள், பி டிலிஜென்ட். உலகம் சொல்லுவோம், கஞ்ச, அவன் பிசுனாரி, நிறைய சொல்லலாம். டோன்ட் கேர் அபவுட் இட். நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் வாழ்க்கை, இதான் என்னுடைய வரம்பு, இதான் என்னுடைய வருமானம். அதற்குள்ளே வாழ முயற்சி பண்ணுங்க. அதற்குள்ளே திட்டமிடுங்கள், தீர்மானங்கள். வேதம் சொல்கிறது, அவன் கை ஆளுகை செய்யும். கையை கர்த்தர் உயர்த்துவார். ஆளுகை செய்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். அதே வேளையில இந்த டிலிஜென்ஸ் என்ற இன்னொரு மனிதனை குறித்து 13:4 எல்லா நீதிமன்ற புஸ்தகத்துல, அதாவது வேதம் சொல்கிறது, ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாயிருக்கும். டிலிஜென்ஸ், கவலைப்படாது. ஆத்துமா ஆல்வேஸ் ஸ்ட்ராங். புயல் வரும், சூறாவளி வரும், பெருங்காற்று வரும், கொந்தளிப்பு வரும், இரவு நேரங்கள் வரும், டார்க்கஸ்ட் டைம் வரும், தடுமாறும் நேரங்கள் வரும், தத்தளிக்கும் நேரங்கள் வரும், யுத்தத்தின் நேரங்கள் வரும், வனாந்தரத்தின் நேரங்கள் வரும், தவிப்பின் நேரங்கள் வரும், சங்கடத்தின் நேரங்கள் வரும். ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அவன் ஆத்துமா ஸ்டெடியா இருக்கும். திரையில் பாருங்கள், அவன் ஆத்துமாவோ புஷ்டியா இருக்கும். பிகாஸ் கவனிங்கள், டிலிஜென்ஸ், ஒரு தெளிவு. நிறைய பேர் தெளிவே இல்லை. சம்பளம் வாங்க உடனே அதை செலவு பண்ணணும். பி டிலிஜென்ஸ். ஜாக்கிரதையா இருங்க, தெளிவா இருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருங்க. இது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் இருந்து 8ஆம் அதிகாரத்துல நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஞானம் உள்ளவன் எப்படி இருப்பான் என்பதை குறித்து அநேக விளக்கங்களை நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளிலே நான் பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஞானம் உள்ளவனிடத்துல தலைமைத்துவம் இருக்கும். அவன் வாழ்க்கையில ஒரு தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரனாயிருப்பான். நீதிமொழிகள் 30:19 அந்த வார்த்தை சொல்லுகிறது,
அந்த 30ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் ஒரு தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரனாயிருப்பான். அது மட்டுமல்ல, ஒருவரும் எதிர்க்க கூடாத ஒரு நிலைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். இந்த வாசிக்க நேரம் இல்லை. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 19 31 வசனம் வரைக்கும், 31 வசனங்கள் வரைக்கும் the qualities of a leader. ஒரு தலைவனுக்கு ஞானம் உள்ளவன் ஒரு தலைவனாய் இருப்பான். எப்படி இருப்பானா? அன்பானுடைய எதிர்க்க கூடாத ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, ஞானம் எவ்வளவு வேலை செய்து. ஞானம் உங்களை தனித்தன்மை உள்ளவனாய் மாற்றுகிறது. எதிர்க்க கூடாத ஒரு மனிதனாய் உங்களை என்னை மாற்றுகிறது. அது மட்டுமல்ல அன்பானுள்ளே, அந்த ஞானம் என்ன செய்ய சொன்னால், it makes you man of loyalty, the integrity, honesty. இதெல்லாம் வேற. லாயல்டி என்பது எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று. அதாவது அது உண்மையிலும் உயர்ந்தது. மேன் ஆஃப் லாயல், அந்த லாயல்டி. 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் எப்பொழுதும் நன்மை செய்கிற ஆசை கொண்டிருப்பானாம். நீதிமொழிகள் 19:22 எப்பொழுதுமே நன்மை செய்வதற்கு அவன் ஆசை கொண்டிருப்பான். அந்த அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் always doing goodness is a lot of loyal. நன்மை செய்வதிலே அவன், அதாவது அந்த நன்மை செய்வதில் ஒரு ஆசை. அவன் ஆசையெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் ஞானம் உள்ளவர். இதை நாட்களை தேடி கண்டுபிடிப்பது மிக கடினம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனிதனாய் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆரம்பம் சொன்ன போல, a man of compassion, a man of contentment, a man of diligence, a man of faithfulness, a man of generosity, a man of honesty, a man of humility, a man of integrity, a man of kindness, a man of leadership, a man of loyalty. இப்படிப்பட்ட மக்களாய் வாழ உதவி செய்வாராக. தொடர்ந்து is a man of patience. ஞானம் உள்ளவன் மிகுந்த பொறுமைசாலியா இருப்பாங்க. இன்றைக்கு பொறுமையை தேடி கண்டுபிடிக்க வேண்டியா இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொறுமை இல்லை, பேச்சிலே பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, எதிலுமே ஒண்ணு இல்லை. ஆனால் திருமறை சொல்லுகிறது, அன்பானுள்ளே, ஞானம் உள்ளவர்கள் they are so எல்லாவற்றிலையும் பொறுமையா இருப்பார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானுள்ளே, அவர்கள் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பார்களாம். ஞானம் உள்ளவர்கள் நீடிய சாந்தம். அது மட்டுமல்ல, அவர் எப்பவுமே சண்டையை அமர்த்துகிறவர்கள். இன்றைக்கு சண்டையை கிளப்பிடுகிற மக்கள் தான் ஏராளம். குடும்பத்துல, திருச்சபையில, ஊழியத்துல நல்லா இருப்பார், அமைதியா இருப்பார், நல்லா ஊழியம் பண்றார். அவரை கிளப்பி விடுகிற ஒரு அடுத்த ஊழியர். விசுவாசி அமைதியா இருப்பார், சத்தியம் கேட்பார், ஒழுங்கா சபைக்கு வருவார், காணிக்கை கொடுப்பார். ஆனால் அவரை கிளப்பி விடுகிற வசனம் சொல்லுகிறது, அதாவது கோபக்காரன் சண்டை எழுப்புவான், ஞானம் இல்லா சண்டை எழுப்புவான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைகளை, எப்படி சண்டை அமர்த்துகிறவங்களா இல்ல சண்டையை, அதாவது எண்ணெய் ஊத்துறவங்களா? கொஞ்சம் கேட்டு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சண்டை எழுப்புகிறவர்கள் ஞானமற்றவர்கள், சண்டை அமர்த்துகிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். குடும்பங்கள்ல பாருங்களேன், கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, அந்த மனைவிமார்கள், அவருடைய முழு வேலையை எனக்கு இதுதான், சண்டை எழுப்புகிறது. சொல்லுவாங்க இல்லையா, வீடு வரத்துக்கு முன்னாலேயே பிரச்சனை ஆரம்பிக்குது, செருப்பை காட்டுறதுக்கு முன்னாலேயே செய்தி சொல்லுவது இல்லை என்பாருடைய. ஞானம் உள்ளவர்கள் எப்பவுமே சண்டையை அமர்த்துவார்கள். நீ இப்படி ஞானம் உள்ளவளா? சண்டை அமர்த்துகிறீங்களா? சண்டை எழுப்புறீங்களா? அது மட்டுமல்ல அன்பானுள்ளே, அடுத்த வார்த்தை, ஞானம் உள்ளவர்கள் என்றைக்குமே சமாதானத்தை விரும்புவார்கள், சமாதானத்தையே அவர்கள் பேசுவார்கள். They always speak the peace and also they promote the peace. அவங்க என்னைக்குமே சமாதானத்தை விரும்புவார்கள். அதுதான் ஞானம் உள்ளவர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். They always for the peace. சமாதானத்தை விரும்புகிறவர்கள். இரண்டாவது, சமாதானத்தை அடுத்தவர்களுக்கு ப்ரொமோட் பண்றவங்க. இது வழிகள் 16:7. இது ஞானம் உள்ளவருடைய வழிகள் என்னைக்குமே கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அது மட்டுமல்ல, அவர்கள் சத்துருக்களும் அவளோடு சமாதானம் இருக்கும்படி செய்வார். ரொம்ப, அதாவது ஞானம் உள்ளவர்கள் பொறுமையா இருப்பாங்க. பொறுமையா இருந்தாதான் ஞானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். சரி, சொல்லலாம் நான் பொறுமையா இருக்கிறேன்னு. இல்ல, அந்த ஞானமும் பொறுமையும் என்னைக்குமே சேர்ந்து போகும். ஜஸ்ட் லைக் ட்வின்ஸ், ரெட்டு பிள்ளைகள் மாதிரி. ஞானம் இருந்தால்
பொறுமை இருக்கும். பொறுமை இருந்தால் ஞானம் இருக்கும். அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருப்பார்கள், மாத்திரமல்ல அவருடைய சத்துருக்கள் கூட அவரோடு சமாதானம்படி, அதாவது will attract even the enemies, அவருடைய சத்துருக்களை கூட அவர் கவர்ச்சி கொள்வார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலவான்களை பார்க்கிலும் நேடிய சாந்தம் உள்ளவர்கள். எப்படி சொல்ல புரியும்? நேடிய சாந்தம் உள்ளவர்கள் பலவான்கள். அவர் யார் என்றால், அதாவது பட்டணத்தை பிடிக்கிறவர்களை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிற உத்தவன் என்ற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. பட்டணத்தை பிடிப்பதை விட they are so patient, ரொம்ப பொறுமை. அது கடினம், நம்ம அது இருக்க முடியல. சம்பவங்கள், சூழ்நிலைகள் இதெல்லாம் it makes us upset. அது நம்மை தலைகீழாக அப்படியே புரட்டி போடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, ஞானத்தை சொன்னார், ஆதலால் என் பிள்ளைகளே ஞானத்தை கேளுங்கள். அந்த ஞானம் என்ன செய்யும் என்றால், அன்பான வாழ்க்கையில ஒரு பொறுமையை தரும், தலைமைத்துவத்தை தரும். அது மட்டுமல்ல, அவர் 16:7 they always promote the peace, அந்த சமாதானத்தை அடுத்தவர்களுக்கு அந்த வருஷத்தை படிச்சுவா சமாதானமாகும்படி செய்வார். யாரோட? சத்துருக்களோட. கொஞ்சம் நிதானமா கேட்டா புரியும். சத்துருக்களுக்கும் சமாதானத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள். they promote the peace even to the enemies. சத்துருக்களும் அப்படியானால் யோசித்து ரொம்ப கஷ்டம் இல்லை. சத்துரு விழுவதுதான் விரும்புறோம், அவங்க நொந்து போது விரும்புறோம், அவங்க வீழ்ச்சியை விரும்புகிறோம். ஆனா இங்கே சொல்லப்பட்ட ஞானம் உள்ளவன் சத்துருக்களின் சமாதானத்தை விரும்புவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இதான் ஞானத்தின் மேன்மை. அது மட்டுமல்ல, ஞானத்தின் மேன்மை என்னவென்றால், பேச்சிலே நீதி, செயலே நீதி, சொல்லிலே நீதி, எல்லா பார்வையில் நீதி. இன்றைக்கு நீதியற்ற உலகம். இந்த நாட்களில அநீதிதான் நீதின்னு சொல்லப்படுகிறது. நீதி அநீதியா பேசப்படுகிறது. நீதி அநீதியாய் நீதியா வாழறாங்க. ஆனா அவங்களை அக்கிரமக்காரன் சொல்றாங்க. அக்கிரமமா வாழறாங்க, அவன் நீதிமான் சொல்றாங்க. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது a man of righteousness, வாழ்க்கையில எல்லாமே நீதி இருக்கும். நீதிமொழிகள் 4:26, அவன் வாழ்க்கை எல்லாமே நிலைவரப்பட்டிருக்கும், நீதி இருக்கும். தமிழ் பைபிள்ல அதாவது சீர்தூக்கி பார்க்கிறான். இன்னைக்கு நீதி இல்லையே, நல்லாவே தெரியும் இது தவறு. ஆனா தவறுக்கு எத்தனை வாதங்கள், எத்தனை விவாதங்கள், எத்தனை அதற்கு இந்த பூமியில அதற்கு சாதமா பேசுகிற மக்கள் ஏராளம். பையன் தப்பு பண்றான், போது கண்டிக்கிறார். ஆனா அதை தவறு என்று சொல்லுகிற உறவுகள், சொந்தங்கள். நீதி இல்லாத ஒரு உலகம், அநீதியான உலகம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒரு ஞானம் உள்ளவன் தன் நடையை சீர்தூக்கி பார்ப்பான், அவன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். இன்றைக்கு கிறிஸ்தவ உலக திருச்சபையில நீதியே இல்லை. எல்லா இடங்களிலுமே நீதி இல்லாத ஒரு உலகம். நல்லாவே தெரியும். இது அநீதி, அடுத்த இடத்தை அபகரிப்பது, பொய்க்கு இழுத்து போடுவது, பத்திரங்களை மாற்றுவது, இதெல்லாம் நல்லாவே தெரியும். பட் ஸ்டில் அவங்க அந்த காலத்துக்கு அது போதும். நிகழ்காலத்துக்காக வாழ்கிறார்கள், எதிர்காலத்தை பற்றி அக்கறையே இல்லை. அதுக்கு பல விளக்கங்களை சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாழ்க்கை அவன் என்றைக்குமே தன் நடையில சீர்தூக்கி பார்ப்பான். மாத்திரமல்ல, அவன் வழிகளெல்லாம் நிலைவரமாயிருக்கும். அதே 4:27 அடுத்த வார்த்தை, வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டான். அது தெரியுமா? ஆல்வேஸ் ஃபார் த ரைச்சஸ்னஸ், வலதுபுறம் இடதுபுறம். அது மட்டுமல்ல, அவன் கால் என்றைக்குமே தீமைக்கு விலகி நிற்கும். இப்படியானால் தீமைக்கு விலகி நிற்கும், சத்தியத்துக்கு நேராக நடக்கும். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சத்தியத்துக்கு எதிராக தான் நடக்கிறாங்க. ஒரு போதர் கண்டிக்கிறார், உடனே அடுத்து ஒரு சபை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியான அவருக்கு சாதகமா ஒரு 10 பேர். அதாவது இன்றைய பெருக்கம் என்று சொல்ல பிரிவினைகள் தான் அதிகம். அவர் ஏன் கண்டிக்கிறார்? அடுத்த போதவர் கூட அவர் ஏன் கண்டித்தார் என்று கேட்பதில்லை. ஏன் வந்தாரு, என்ன பிரச்சனை கேட்கறது இல்லை. அங்கே அவருக்கு ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார். அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க. இங்கே ரெசிஸ்டன்ட், அடுத்த இடத்துக்கு போன உடனே அசிஸ்டன்ட் இல்லை என்பார்களே. ஞானம் உள்ளவர்கள் என்றைக்குமே தன் கால்களை தீமைக்கு விலக்கி வாழ்வார்கள். தீமைக்கு விலக்கி வாழ்வது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 29 அதிகாரம் 2 வசனம், அவர்கள்
வேதம் சொல்லுகிறது, அவர்களால் ஜனங்கள் மகிழ்வார்கள். ஜனங்கள் மகிழத்தக்க அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை திரும்ப நான் படிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலே நீதி இருக்கும். நீதிமொழி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.